ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வீடியோ எடிட்டிங் பற்றி. ஸோ வீடியோ எடிட்டிங் பண்ணணுன்னா அதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. ஸோ அந்த சாஃப்ட்வேர் நம்ம எப்படி ஃப்ரீயாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆன்லைன்லேயே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்துட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் WinDVD கிரியேட்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் WinDVD கிரியேட்டர் டவுன்லோடு இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ WinDVD கிரியேட்டரோட சாஃப்ட்வேருக்கான டவுன்லோட் லிங்க் இருக்குங்க. ஸோ இந்த லிங்க்கை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே ஸோ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து சைன்இன் சொல்லி கேட்குது. சைன்இன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் அந்த ஃபேஸ்புக்கோட ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூகுள் ப்ளஸோடது வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் கூகுள் ப்ளஸோடது வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, ஸோ கூகுள் வந்து நான் சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இதுவே டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்துங்க. டவுன்லோட் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வரும். ஸோ இது வந்துட்டு சேவ் ஃபைல்னு பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் மேலே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிஞ்ச பிறகு எப்படி நம்ம சாஃப்ட்வேர் வந்து நம்ம கொண்டுட்டு வரதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த WinDVD சாஃப்ட்வேரை வச்சுட்டு நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளே வந்துட்டு ரெடி பண்ண ஃபோட்டோஸ் அதை வச்சு நம்ம மியூசிக் ஆட் பண்ணியும் வீடியோ மாதிரி ரெடி பண்ணலாம். இல்லைன்னா தனியாக வீடியோ மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஸோ ஆடியோ வந்து தனியாக ரெடி பண்ணியும் ஆட் பண்ணி வீடியோ ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த WinDVD கிரியேட்டர் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போதைக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சரி, இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து நம்மளுக்கு நெட்லேயே இருக்கிறதால ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட சிஸ்டம்க்கோ இல்லை லேப்டாப்க்கோ வச்சு நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு எடிட்டிங் பண்ணிக்கலாம்.
ஸோ வீடியோ வந்துட்டு டவுன்லோட் ஆகிடுது. ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டவுன்லோட் ஆன இதுலேயும் லிங்க்லேயும் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ண பேஜுக்கு நம்மளோட ஃபோல்டருக்கு வந்திருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து ரன்னுன்னு கொடுத்திங்கன்னா ரன் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு விண்டிவிடி கிரியேட்டர். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம வந்துட்டு க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட், நம்ம நியூவாக ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்றதால ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வீடியோ வந்து வேணும்னா இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோவோட ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். எந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிங்கனாலும் இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜோட இது வந்துடும். ஸோ இமேஜும் அதே மாதிரி நீங்கள் வச்சு பண்ணலாம். இந்த இடத்துல மியூசிக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிவிடி கிரியேட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம எப்படி எந்த மாதிரி வியூ ஆகிற மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி டெக்ஸ்ட்டும். ஸோ நம்ம விண்டிவிடி கிரியேட்டரோட சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு இந்த வீடியோ வந்து எடிட்டிங் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.